வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால போன வருஷம் வெளியான ஐ எம் காதலன் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஆக்டிங்க மைய பத்தி தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. பிரேமொழி எடுத்த டைரக்டர் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படம் தமிழ்ல இல்ல, மலையாளத்துல மட்டும்தான் இருக்கு. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோவா காட்டுறாங்க. இவரோட பேரு விஷ்ணு அப்படின்றது. இவர் இன்டர்வியூக்காக பெங்களூருக்கு தான் வந்திருக்காரு. இங்க இருக்க ஒரு ஐடி கம்பெனில தான் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண போறாரு. இப்ப இவருமே குளிச்சு ட்ரெஸ் எல்லாம் மாத்தி ரெடி ஆயிடுறாரு. இன்டர்வியூக்கு போறதுக்கு முன்னாடி சாப்பிடலான்னு ஒரு கடையில சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு பொண்ணு கிட்ட இருந்து மெசேஜ் வருது. நீ தான் இதெல்லாம் பண்ணன்னு எனக்கு தெரியும்ன்ற மாதிரி தான் மெசேஜ் வருது. இவருமே அந்த மெசேஜை பார்த்துட்டு இருக்காரு. இப்ப விஷ்ணுவும் கிளம்பி அந்த கம்பெனிக்கு வந்துடுறாரு. இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்கன்ற மாதிரி இவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் இவரோட பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. இவர் காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கும் போது நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ஃபைனல் இயர் படிக்கும் போது வேலைக்கு ஆள் எடுக்கிறதுக்காக வருவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் இவருக்கு இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கு. இவரோட ப்ராஜெக்ட பத்தி எல்லாம் கவனிக்கிறாங்க. பெருசா இம்ப்ரெசிவா இல்லப்பா, வேற ஏதாவது ப்ராஜெக்ட் எல்லாம் நீ பண்ணியான்ற மாதிரி கேக்குறாங்க. வேற ஒரு ப்ராஜெக்ட் நான் பண்ணிருக்கேன்ற மாதிரி இவரும் பேக்குள்ள இருந்து எடுக்கிறாரு. சின்ன தலகாணியில ஒயர் கனெக்ட் பண்ண மாதிரி தான் ஒரு பொருள் எடுக்கிறாரு. இது என்னன்ற மாதிரி கேக்குறாங்க. இதை என்டர் பட்டனா யூஸ் பண்ணலாம். ஸ்ட்ரெஸ் வரும்போது நம்ம என்டர் பட்டனை வேகமா அமுக்குவோம்ல, அதுக்கு பதிலா இதை நம்ம பிரஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இது ரொம்ப சில்லியா இருக்குல்ல, இவங்களுக்கு பெருசா இதெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது. எங்களுக்கு விருப்பம் இல்லப்பா, நீ கிளம்புன்ற மாதிரி அனுப்பி விடுறாங்க. இன்டர்வியூ சொதப்பிக்கிச்சு அப்படின்ற மாதிரி விஷ்ணு ஃபீல் பண்றாரு. இப்ப அந்த இடத்தை விட்டு வெளியே வந்துடுறாரு. அப்பதான் இவரோட ஃப்ரெண்டு பக்கத்துல வந்து இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. ஒரு பொண்ணோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்குள்ள நுழையணுமா, அதுக்காக ஹெல்ப் கேட்கிறாரு. ஏன் ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்கிறாருன்னா, ஹீரோக்கு ஹேக்கிங்லாம் கொஞ்சம் தெரியும். ஹீரோவும் ஹெல்ப் பண்றன்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. நம்ம மத்தியானம் மீட் பண்ணுவோன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப ஷில்பான்னு ஒரு பொண்ணை பாக்குறதுக்காக தான் வராரு. ஷில்பா ஒரு கிளாஸ்ல தான் இருக்காங்க. ஷில்பா கிட்ட இன்டர்வியூல சொதப்பினதை பத்தி சொல்லிட்டாரு. அப்ப இன்டர்வியூல செலக்ட் ஆகலையா அப்படின்ற மாதிரி ஷில்பா கொஞ்சம் அப்செட் ஆகுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு நல்ல வேலை கிடைச்சாதான் அப்பா கிட்ட இவங்க லவ் மேட்டரை பத்தி ஓபன் பண்ண முடியும். அதுக்காக தான் சீக்கிரமா செலக்ட் ஆகு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதுவும் இல்லாம ஹீரோக்கு நிறைய அரியர்ஸ்லாம் இருக்கு, அதையும் கிளியர் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவர் இருக்கார்ல, இந்த தலகாணியை பத்தி கூட காமிச்சேன், அவங்களுக்கு பெருசா பிடிக்கல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதை போய் அவங்க கிட்ட காமிச்சியான்ற மாதிரி இவங்க கோவப்படுறாங்க. இவங்க தான் எனக்கு வேணும்ன்ற மாதிரி இவர்கிட்ட கேட்டிருக்காங்க போல, இவங்க கிட்ட தந்துடுறாரு. ஷில்பாவை மட்டும் நம்ம லைஃப்ல மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ யோசிக்கிறாரு. ஆக்சுவலா ஃப்ரெண்டு ஒரு வேலை இருக்குன்னு சொன்னாரு பாத்தீங்களா, அதனால ஃப்ரெண்ட் அவரோட வீட்டுக்கு கூட்டு போயிட்டு இருக்காரு. போற வழியில ஒரு இடத்துல நிறுத்த சொல்லிட்டாரு. இந்த கடையில அனீஷ்னு ஒரு அண்ணன் இருக்காரு. இவர் எலக்ட்ரானிக்ஸ் பொருள்லாம் ரிப்பேர் பண்ணுவார் போல. இவர் கேட்ரேஜ் வேணும்ன்ற மாதிரி கேட்டிருப்பாரு. ஹீரோவும் வாங்கிட்டு வந்து இந்த அண்ணன் கிட்ட கேட்ரேஜ் எல்லாம் தராரு. ஓகேன்ற மாதிரி அனீஷும் இவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கிறது. இப்ப இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ஹீரோவோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோக்கு 12th படிக்கிற ஒரு தங்கச்சி இருக்காங்க. வந்த இந்த ஃப்ரெண்டு பையன் இருக்கான்ல, தங்கச்சி கிட்ட பேசிட்டு இருக்கான். டே, அவ 12th படிக்கிறா, டிஸ்டர்ப் பண்ணாத, உள்ள வான்ற மாதிரி ஹீரோ கூப்பிடுறாரு. சரி சரி வந்துட்டன்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டுமே ரூம்குள்ள வந்துடுறான். எப்படிடா அந்த பொண்ணோட இன்ஸ்டாகிராம் குள்ள நுழைய போறேன்னு ஃப்ரெண்டு கேக்குறான். ஒரு வழி இருக்குன்ற மாதிரி ஹீரோவும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. ஆக்சுவலா ஹீரோ ஒரு லிங்கை ரெடி பண்ணிடுவாரு. எப்படியாவது அந்த பொண்ணை கிளிக் பண்ண வைக்கணும். அப்படி கிளிக் பண்ணிட்டா பாஸ்வேர்டு நமக்கு கிடைச்சிடும்னு சொல்லிட்டாரு. அமேசான்ல ஆஃபர்லாம் வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பேஜை இவர் லிங்கா கிரியேட் பண்ணிடுறாரு. இந்த லிங்க் அந்த பொண்ணுக்கு அனுப்பி வை, அந்த பொண்ணு கிளிக் பண்ணிட்டா போதும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவனுமே அனுப்பி வச்சிடறான். ஆனா அந்த பொண்ணு கிளிக் பண்ண மாட்டாங்க. கிளிக் பண்ணா இண்டிகேட் பண்ணோம், நம்ம வெயிட் பண்ணலாம்ன்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டாரு. இவங்க ரெண்டு பேருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த பொண்ணு கிளிக் பண்ணிடுறா போல. இப்ப சிஸ்டத்துல ஏதோ நடக்கலாம் ஆரம்பிக்குது. இங்கதான் ஐ எம் காதலன்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. அந்த பொண்ணோட அக்கௌண்ட்டுக்குள்ள நுழைஞ்சு இவங்க பார்த்திருப்பாங்க. அதெல்லாம் கதையில நமக்கு காட்டல. இன்னைக்குதான் இவங்க காலேஜோட கடைசி நாளா இருக்கும். கடைசி நாள் எல்லாருமே போட்டோ எல்லாம் எடுத்துப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஜாலியா போட்டோ எடுத்துக்கிறாங்க. அதே சமயம் குரூப் போட்டோவும் எடுத்துடுறாங்க. இப்ப அனீஷை நமக்கு காட்டுறாங்க. ஒரு பேங்க்ல கேட்ரேஜ் எல்லாம் மாத்துறதுக்காக வந்திருக்காரு. அந்த லேடி கிட்ட இவர் லோனுக்காக சொல்லி வச்சிருப்பாரு போல. அக்கா சீக்கிரமா லோனை ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. மேனேஜர் கிட்ட நான் பேசுறேன்ப்பா, நீ இந்த நாள் வந்து பாருன்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி அனீஷும் இங்க இருந்து கிளம்புறாரு. கீழே வந்தா கீழே தான் ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரிய வருது. ஆக்சுவலா ஷில்பாவோட அப்பா தான் இந்த பேங்க்குக்கு ஹெட்டா இருப்பாரு. இப்பதான் ஷில்பாவோட அப்பாவை நமக்கு காட்டுறாங்க. இவர் பேரு சாக்கோ அப்படின்றது. இந்த பேங்க்குக்கு ஏகப்பட்ட பிரான்ச் இருக்கும். இவருமே ஒரு மீட்டிங் மாதிரி கண்டக்ட் பண்ணி பேசிட்டு இருக்காரு. இவதான் என்னோட பொண்ணு ஷில்பா, இதுக்கப்புறம் இங்க தான் வேலை பார்க்க போறா, நீங்க தான் எல்லாத்தையும் சொல்லி தரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எல்லாருமே சரின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. இப்ப ஷில்பாக்கு ஹீரோ கிட்ட இருந்து கால் வந்துகிட்டே இருக்கு. மீட்டிங்ல இருக்கிறதுனால திரும்ப திரும்ப இவங்க காலை கட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஹீரோவும் தெரிஞ்ச அண்ணனுங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்பதான் ஷில்பா கிட்ட இருந்து போன் கால் வருது. ஒரு வாட்டி கட் பண்ணா பிஸியா இருக்கன்னு புரிஞ்சுக்க மாட்டியா, எதுக்காக திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிட்டே இருக்க, நான் ஆபீஸ்ல வேலையா இருக்கேன், அப்புறமா பேசுறேன்ற மாதிரி இவங்க கோவமா பேசுறாங்க.
என்ன இப்பெல்லாம் இவ கோவமா பேசுறா அப்படின்ற மாதிரி இவருமே ஃபீல் பண்ணிட்டாரு. முன்னாடிலாம் ஷில்பா என்கிட்ட அன்பா பேசுவா, இப்பெல்லாம் ரொம்ப கோவமா பேசுறா, என்னன்னே புரியல அப்படின்ற மாதிரி அனீஷ் கிட்ட சொல்லிட்டாரு. பொண்ணு கோவப்படுறானாலே கழட்டி விட போறான்னு அர்த்தம், அதனால சீக்கிரமா நேர்ல மீட் பண்ணி அவகிட்ட பேசி சால்வ் பண்ணுடா, இல்லனா பெரிய பிரச்சனையா முடிஞ்சிட போகுது அப்படின்ற மாதிரி அனீஷ் சொல்றாரு. சரின்ற மாதிரி இவனுமே ஏத்துக்கிறான். ஷில்பா இருக்காங்கல்ல, என் ஃப்ரெண்ட பாக்குறதுக்கு போனோம், நான் கிளம்புறேன்ற மாதிரி அப்பா கிட்ட சொல்லிட்டாங்க. நீ தனியாலாம் ஒன்னும் போக தேவையில்ல, மேத்யூ நீங்க போய் விடுங்கன்ற மாதிரி மேத்யூன்னு ஒரு ஒர்க்கர் கிட்ட அப்பா சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி மேத்யூவும் ஏத்துக்கிறாரு. இப்ப கார்லயே உங்களை கூட்டு போயிட்டு இருக்காரு. மேத்யூவை பொறுத்த வரைக்கும் 30 வயசு ஆயும் கல்யாணம் ஆகல, அதனால லைட்டா இவங்க கிட்ட ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டே தான் வந்துட்டு இருக்காரு. இப்படி வந்துட்டு இருக்கும் போதுதான் ஹீரோ ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இதுதான் என்னோட ஃப்ரெண்டு, இங்க இருந்து நான் போய்க்கிறேன்ற மாதிரிலாம் மேத்யூ கிட்ட சொல்லிட்டாங்க. ஏதோ பொண்ணு ஃப்ரெண்டு தான் பார்க்க வந்திருக்காங்கன்னு மேத்யூ நினைச்சிருப்பாரு. பையன் ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சோன்னா முகமே மாறிடுது, இங்க இருந்து கிளம்பிடுறது. ஹீரோ தான் மீட் பண்ணோன்ற மாதிரி கூப்பிட்டுருப்பாரு. இவங்க ரெண்டு பேருமே பக்கத்துல இருக்க ஒரு கடைக்கு வந்துடுறாங்க. எதுக்காக அர்ஜென்ட்டா மீட் பண்ணோன்னு வர வச்சன்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. நீ முன்ன மாதிரி என்கிட்ட அன்பா பேச மாட்டற, கோவமாவே பேசிட்டு இருக்க, உன் அப்பா கிட்ட எப்ப லவ் மேட்டரை ஓபன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவரு கேக்குறாரு. ப்ராப்பரா வேலை கிடைக்காம எப்படி லவ் மேட்டரை ஓபன் பண்ண முடியும்ன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அதுக்கு தான் நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன், நான் பிசினஸ் பண்ண போறேன், ஒரு கம்ப்யூட்டர் கடை தான் வைக்க போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு. இது கம்ப்யூட்டர் கடை வைக்க போறியா, அதெல்லாம் வேலைக்கே ஆகாது, நீ முதல்ல அரியர்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணு, ஒரு நல்ல வேலையை வாங்குன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், அதுதான் முடியலையேன்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல புலம்புறாரு. போக போக இவங்களுக்குள்ள பெருசா ஆர்கியூமெண்ட்லாம் வந்துருது. அந்த ஆர்கியூமெண்ட்ல ஷில்பா இருக்காங்கல்ல, இப்ப கூட நீ கட்லெட்டை எந்த நம்பிக்கையில தெரியுமா ஆர்டர் பண்ணிருக்க, நான் அதுக்கு காசு தருவன்ற நம்பிக்கையில தான் ஆர்டர் பண்ணிருக்க, நீ எல்லாம் எப்பதான் மாற போறியோன்ற மாதிரிலாம் திட்டுறாங்க. இவர் செம்மையா அப்செட் ஆயிடுறாரு. இவர்கிட்ட அதுக்கு காசு இருக்கும், அந்த காசை டேபிள்ல வச்சுட்டு கோவமா இங்க இருந்து கிளம்புறாரு. இவங்க கூப்பிடுறாங்க, இருந்தாலும் கண்டுக்காம கிளம்புறாரு. இவர் இன்னும் செட்டில் ஆகல, அதனால ஷில்பா கழட்டி விட பாக்குறாங்களோ அப்படின்ற மாதிரி இவருக்கு டவுட் வந்துருது. இதை பத்திலாம் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஃப்ரெண்டு அதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாரு. அந்த பொண்ணோட அக்கௌண்ட்டுக்குள்ள நம்ம நுழைஞ்சோம்ல, அந்த மாதிரி இன்னியும் நுழைஞ்சு பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நம்ம அவங்களோட அக்கௌண்ட்டுக்குள்ள நுழைஞ்சு பார்த்தா என்ன அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. பாஸ்வேர்டை கண்டுபிடிக்கணும்னா இவர் அனுப்புற லிங்க் அவங்க கிளிக் பண்ணோம்ல, இவர் அனுப்பி வச்சிருவாரு, ஆனா அவங்க லிங்கை கிளிக்கே பண்ண மாட்டாங்க. இதை பத்தி இவருமே ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டாரு. ஃப்ரெண்ட் இருக்கார்ல, பொண்ணுங்க மேக்ஸிமம் பேருக்கு பக்கத்துல 1 2 3ன்ற மாதிரி தான் பாஸ்வேர்டு வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இருந்தாலும் ஹீரோ லிங்கை கிளிக் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் வெயிட் பண்ணிட்டாரு. ஆனா அவங்க லிங்கை கிளிக்கே பண்ண மாட்டாங்க. சரி ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலான்ற மாதிரி ஷில்பா 1 2 3ன்ற மாதிரி போறது. பார்த்தா அக்கௌண்ட்டுக்குள்ள போயிருது. இவருமே அக்கௌண்ட்ல யார்கிட்டலாம் சாட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காரு. கடைசி கொஞ்ச நாளா ஷில்பா இருக்காங்கல்ல, மேத்யூ கிட்ட சாட்லாம் பண்ணிருக்காங்கன்னு தெரிய வருது. அந்த மேத்யூ இருக்கார்ல, என்ன தூங்கிட்டியான்ற மாதிரி உங்களுக்கு மெசேஜ் பண்றாரு. இந்த விஷயத்தை ஹீரோ கவனிக்கிறாரு. நம்ம ரிப்ளை பண்ணோம் அப்படின்ற மாதிரி கோவமா டைப்லாம் பண்ணிட்டாரு. போய் உன்னோட அப்பா கிட்ட கேள்றா மயிரேன்ற மாதிரி தான் மெசேஜ் அனுப்புறாரு. என்ன பொண்ணு இப்படி திட்டா அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. மேத்யூவை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு தான் திட்டான்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டாரு. அந்த பொண்ணு கிட்ட எப்படி சாரி கேட்கலான்ற மாதிரி பிராக்டிஸ்லாம் எடுக்கிறாரு. இப்ப பிராக்டிஸ் எடுத்த மாதிரி அந்த பொண்ணு கிட்ட வந்து சாரி கேட்கிறாரு. நைட்டு நடந்ததுக்கு சாரின்னு சொல்லிட்டாரு. நைட்டு என்ன நடந்தது, ஏன் இவர் சாரி கேட்கிறாரு அப்படின்ற மாதிரி புரியாத மாதிரி இவங்க முடிச்சிட்டு இருக்காங்க. இப்பதான் இவருமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. அனுப்புன மெசேஜை காட்டுறாரு. ஆனா உண்மையில இவங்க கிட்ட அந்த மாதிரி ஒரு மெசேஜே இல்ல. ஏன்னா ஹீரோ அனுப்பிட்டு அந்த மெசேஜை டெலீட் பண்ணிருப்பாரு. ஹீரோ தான் ஆக்ட் பண்ணி இந்த விஷயத்தை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப ஹீரோக்கு கால் பண்ணி பயங்கரமா சத்தம் போடுறாங்க. என் மேல நம்பிக்கை இல்லாம ஆக்ட் பண்ணி உள்ள நுழைஞ்சிருக்கல, நீ எல்லாம் மாறவே மாட்டல அப்படின்ற மாதிரி பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. இவர் சாரின்னு சொல்லிட்டாரு. ஆனா அவங்க கேட்காம கோவமா காலை கட் பண்ணிடுறாங்க. இந்த மேத்யூவுக்கு பிரவீன் ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு. நடந்த விஷயத்தை பத்தி எல்லாம் மேத்யூ பிரவீன் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. பிரவீனும் பயங்கரமா சிரிக்கிறாரு. ஒருவேளை அவன் பாய் ஃப்ரெண்டு போல, அதனால தான் அவனுக்கு பாஸ்வேர்ட் எல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கு மேத்யூ இருக்கார்ல, அவன் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ அவங்களுக்குள்ள சண்டை தான் போயிட்டு இருக்கு. எனக்கு இந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு, எப்படியாவது பேசி இந்த பொண்ணை நான் கரெக்ட் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்பதான் விஷ்ணுவும் ஷில்பாவும் எப்படி லவ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்ற பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா நெட் இல்லாத போது கேம் விளையாடலாம் பாத்தீங்களா, அந்த கேமை இவர் விளையாடிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு வந்து ஷில்பா இருக்காங்கல்ல, என்ன நெட் இல்லையான்னு கேக்குறாங்க. இல்ல நான் தான் கேம் விளையாடுறதுக்காக நெட்டை கட் பண்ணி வச்சிருக்கேன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்ப நெட்டை சரி பண்ணிடுறாரு. இவங்களுமே பக்கத்துல உட்காந்து இவர்கிட்ட பேசுறாங்க. ரெண்டு பேருமே ஒன்னா படிக்கிறவங்க தான், இப்பதான் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி பேச ஆரம்பிச்சுதான் இவங்க ரெண்டு பேருமே லவ்லாம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்ப இதெல்லாம் படுத்துக்கிட்டே தான் ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. அப்பெல்லாம் எவ்வளவு ஸ்வீட்டா பேசுவா, இப்ப ஏன் இப்படி பேசுறான்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டாரு. அம்மா சாப்பிடறதுக்கு வான சொல்றாங்க. எனக்கு சாப்பாடுலாம் வேணாம் அப்படின்ற மாதிரி அம்மாவை இங்க இருந்து போக சொல்லிடுறாரு. நம்ம மேலதான் தப்பு இருக்கு, நம்ம நேர்ல போய் சாரி சொல்லிடலாம்னு யோசிக்கிறாரு. ஹெட் ஆபீஸ் மாதிரி ஒரு இடம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு இவர் வந்துடுறாரு. அவங்க எங்கன்னு விசாரிச்சு அவங்க ரூம்க்கே வந்துடுறாரு. இவரை பார்த்து அவங்க செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. நீ எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தன்னு கேக்குறாங்க. நீ எல்லா இடத்துலயும் என்ன பிளாக் பண்ணிட்ட, அதனால
அதனால தான் சாரி கேட்கறதுக்காக நேரடியா வந்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சாரி கேட்டா மட்டும் உன்னை மன்னிச்சிருவேன்னு நினைக்கிறியா? கண்டிப்பா உன்னை மன்னிக்கவே மாட்டேன்ற மாதிரிலாம் இவங்க கோவமா பேசிட்டு இருக்காங்க. இப்படி பேசிட்டு இருக்கிறத அப்பா கவனிச்சிடுறாரு. இப்ப சட்டுன்னு ரூம்குள்ள வந்துடுறாரு. இப்ப பொண்ணும் சமாளிக்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பா இருக்கார்ல, நீ கிளம்பு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இப்ப பொண்ணுமே சைலண்டா இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப அப்பாவும் எதிர உட்காந்து இந்த பையன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அங்கிள் நாங்க 2 பேருமே லவ் பண்றோம்னு சொல்லிட்டாரு. உன் அப்பா என்ன வேலை பாக்குறாரு, உங்க வீடு எங்க இருக்குன்ற மாதிரிலாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அது மூலியமா ஹீரோ ஏலன்றது இவருக்கு தெரிய வந்துருது. பணக்கார பொண்ணா பார்த்து கரெக்ட் பண்றது தானே உன்னோட வேலை, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கு ஹீரோ இருக்கார்ல, நீங்க ஏத்துக்கிட்டாலும் சரி ஏத்துக்கலனாலும் சரி, அவன் மட்டும் ஏத்துக்கிட்டான்னு வச்சுக்கோங்க, நாங்க ஓடி போயாவது கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்றாரு. இதை கேட்கிற இவர் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. இவன் பேசிட்டு இருக்கும் போதே சப்புன்னு கண்ணத்துல ஒரு அறை விடுறாரு. திரும்பி என் பொண்ணு கூட உன்னை சேர்த்து வச்சு பார்த்தேன், என்ன பண்ணுவனே தெரியாது, முதல்ல கிளம்புடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோவும் பயந்து இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அவங்க தான் எல்லாத்தையும் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, கூகுள் பேல மட்டும் பிளாக் பண்ணாம இருப்பாங்க. நமக்குள்ள அப்ப எல்லாமே முடிஞ்சு போயிருச்சா அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்புறாரு. அதுக்கு கூட அவங்க கிட்ட இருந்து ரிப்ளை வர மாட்டேங்குது. ஹீரோ நடந்த விஷயத்தெல்லாம் அனீஷ் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. திரும்பி அந்த சாக்கோவை நான் கண்ணத்துல அரையணும்னு சொல்லிட்டாரு. டேய் என்னடா பேசிட்டு இருக்க, அவங்களாம் பெரிய இடம், மேலெல்லாம் நம்மளால கை வைக்க முடியாது, இந்த விஷயத்தை இதோட விட்டு அந்த பொண்ணை மறந்துரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா ஹீரோவால ஏத்துக்க முடியல. அவர் திரும்பி ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்பதான் அனீஷ்க்கு போன் கால் வருது. அந்த பேங்க்ல ஏதோ ஒரு வேலைன்ற மாதிரி தான் கூப்பிட்டுருக்காங்க போல. இப்ப கூட நான் அங்கதான் போறேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. திடீர்னு ஹீரோ என்ன யோசிக்கிறாருன்னு தெரியல. நானும் உங்க கூட வரேன்ற மாதிரி பின்னாடி ஏறி உட்கார்றாரு. இப்ப இவருமே ஹீரோவை கூட்டு வந்துடுறாரு. இவருமே பிரிண்டர்ல கேட்டேஜ் மாத்திர வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்ப ஹீரோ சிஸ்டத்தை மட்டும் நான் யூஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. மேடம் கொஞ்சம் எந்திரிச்சுக்கோங்க, பிரிண்டரை செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி அனீஷ் சொல்றாரு. அதனால அவங்களுமே எந்திரிச்சுக்கிறாங்க. இப்ப ஹீரோ உட்காந்து சிஸ்டத்தை யூஸ் பண்றாரு. இவங்க சர்வரை எப்படியாவது ஆக்ட் பண்ண முடியுமான்னு பாக்குறாரு. சில டீட்டெயிலாம் மட்டும் இவர் நோட் பண்ணி வச்சுக்கிறாரு. இது மூலியமா எப்படியாவது ஆக்ட் பண்ணிடலாம்னு யோசிக்கிறாரு. எதுக்காகடா சிஸ்டத்துல உட்காரணும்னு கேட்டேன்ற மாதிரி அனீஷ் கேட்கிறாரு. இவங்க சர்வரை ஆக்ட் பண்ண முடியுமான்னு பார்த்தேன், எல்லாமே வீக்கா தான் இருக்கு, நான் நினைச்சா கண்டிப்பா ஆக்ட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். அனீஷுமே இந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. இப்ப 2 பேருமே ஹீரோவோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோ ஒரு VPN மூலியமா தான் நுழைவாரு. அந்த VPNக்கு ஒரு பேர் வச்சிருக்காரு. ஏன்டா இப்படி பேர் வச்சிருக்க, நல்ல பேரா வையன்ற மாதிரி இந்த அண்ணன் சொல்றாரு. அதுவும் சரிதான், பேரை மாத்திரலான்ற மாதிரி இவரும் காதலன்னு ஒரு பேரை வைக்கிறாரு. இது ஓகேவான்னு அனீஷ் கிட்ட கேட்கிறாரு. அனீஷும் ஓகேன்னு ஏத்துக்கிறாரு. இப்ப இவருமே ஆக்ட் பண்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்ப அப்பா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. எப்ப பாரு சிஸ்டம் யூஸ் பண்றான், என்ன பண்றானே எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்தாங்க ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்கன்ற மாதிரி தந்துட்டு போறாரு. இவங்க 2 பேருமே ஆக்ட் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோ இருக்கார்ல, சர்வருக்குள்ள நுழைஞ்சிடுறாரு. பேங்கை பொறுத்த வரைக்கும் ஆப் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆப் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதே சமயம் நிறைய டீடைல் மிஸ் ஆகுது. இதனால எல்லா பிரான்ச்ல இருந்து உங்களுக்கு கால் வருது. என்னதான் நடக்குது, சீக்கிரமா சரி பண்ணுங்க, கஸ்டமருக்கு பதில் சொல்ல முடியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இங்க இருக்க நபர் இருக்கார்ல, சாக்கோக்கு கால் பண்ணி இந்த தகவலை சொல்லிட்டாரு. அது எப்படி ஹேக் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் சாக்கோ கேட்கிறாரு. இப்போ ஒரு மீட்டிங் மாதிரி கண்டக்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க பிரவீன் ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் தான் ஹேக் ஆயிருக்கிறத பத்தி சொல்லிட்டாரு. நம்ம காம்படிட்டர்ஸ் யாராவது தான் இந்த விஷயத்த பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாரு. இப்ப டெக்னிக்கலா நிறைய டீடைல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் சாக்கோக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது. எனக்கு அதெல்லாம் புரியாது, இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்கூடாது, இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணோம், என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. சர்வரை இன்னும் ஸ்ட்ராங்கா ப்ரொடெக்ட் பண்ணோம் சார், அப்படி ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவாகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி பண்ணுங்கன்ற மாதிரி சாக்கோவும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இது எல்லாத்தையும் ஷில்பா கவனிச்சிட்டு இருக்காங்க. ஒருவேளை ஹீரோவோட வேலையா இருக்குமான்ற மாதிரி லைட்டா தோணுது. அதை பத்தி யார்கிட்டயும் இவங்க ஷேர்லாம் பண்ணிக்க மாட்டாங்க. அனீஷும் லோன் விஷயமா பேசுற மாதிரி பேங்க்குக்கு வந்துடுறாரு. பேங்க்ல எந்த வேலையும் நடக்காம இருக்குல்ல, அதை பத்திலாம் இவர் தெரிஞ்சுக்கிறாரு. பரவாயில்ல, அவன் பண்ணது ஒர்க் அவுட் ஆயிருக்குன்றதை இவர் புரிஞ்சுக்கிறாரு. இப்ப வெளியே வந்து இந்த விஷயத்தெல்லாம் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப சின்ன விஷயம் மட்டும் தான் பண்ணிருக்கேன், பேக்கப் வச்சு அவங்க சரி பண்ணிடுவாங்க, ஆனா இதுக்கப்புறம் பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு போறாரு. இவன் என்ன பண்ண போறானோ அப்படின்ற மாதிரி இந்த அண்ணன் ஒரு பார்வை பாக்குறாரு. பேங்க்ல இருக்க நிறைய பேருக்கு இந்த ஹேக்கிங்க பத்திலாம் தெரியல, ஹேக்கர்ன்றவன் எப்படிப்பா இருப்பான்ற மாதிரி ஒரு பையன் கிட்ட கேக்குறாங்க. இவர் இருக்கார்ல, ஹேக்கர்ன்றவன் ஊடிலாம் போட்டிருப்பான், அதே சமயம் கையில நிறைய டாட்டூலாம் போட்டிருப்பான், பார்க்க யாரவரையே இந்த மாதிரி இருப்பான்ற மாதிரி ஒரு நபரோட போட்டோ எல்லாம் காமிச்சிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ அந்த மாதிரிலாம் இல்லல, இப்ப கூலா இவரோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. அம்மாவும் தங்கச்சியும் ஒரு ஹோட்டல் சாப்பாடு வேணும் வேணும்னு அடிக்கடி கேட்பாங்க. அங்க இருந்து தான் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்காரு. என்ன அதிசயமா வாங்கிட்டு வந்திருக்கான்ற மாதிரி தங்கச்சி பாக்குறாங்க. அந்த சாக்கோவை கதற விட்டுட்டோன்ற மாதிரி ஹீரோ நினைக்கிறாருல, அதனாலதான் இப்ப கெத்தா சாஞ்ச மாதிரி சேர்ல உட்கார்றாரு. இங்கதான் படத்தோட இன்ட்ரோல போடுறாங்க. 10 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவாகும்னு சொன்னாரு பாத்தீங்களா, ஆனா 15 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவாயிருது. சாக்கோ இருக்காருல, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் ஆளுங்க கிட்ட சொல்லிடுறாரு.
அதே சமயம் இந்த மேத்யூவை பொறுத்த வரைக்கும் ஷில்பாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. சமயம் கிடைக்கும் போதெல்லாம் ஷில்பா கிட்ட கொஞ்சம் க்ளோஸா பேசுறாரு. அவங்க சர்வரை அப்டேட் பண்ணிருக்காங்கன்னு ஹீரோக்கு தெரிய வந்துருது. இதுக்கு மேல அவங்க எப்படி அப்டேட் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் என்னால ஆக்ட் பண்ண முடியும். அதுக்கு நானே அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதெல்லாம் ரிஸ்க்ன்ற மாதிரி அனீஷ் சொல்லிட்டாரு. அது எப்படி ரிஸ்க் ஆகும்? நான் கஸ்டமர் மாதிரி அந்த இடத்துக்கு போக போறேன், எப்படியாவது டீட்டெயிலா கலெக்ட் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. உங்களோட ரவுட்டரை தாங்கன்ற மாதிரி ரவுட்டரை வாங்கிக்கிறாரு. அந்த இடத்துல பிக்ஸ் பண்ண போறாரு போல. இப்ப இவருமே கஸ்டமர் மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. லோன் ப்ரொசீஜர் என்னன்ற மாதிரிலாம் கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. தெரியாதனமா காயினை கீழே போடுற மாதிரி வேணும்ட்டே கீழே போட்டுறாரு. இப்ப குனிஞ்சி எடுக்கிற மாதிரி இவர் இருக்கார்ல, அங்க இருக்க நெட் கனெக்ஷன் கிட்ட வந்துடுறாரு. இவர் ஒரு ரவுட்டர் எடுத்துட்டு வந்தார்ல, அந்த ரவுட்டரை இந்த இடத்துல செட் பண்ணிடுறாரு. அது மூலியமா இங்க இருக்க டீட்டெயிலாம் இவரால எடுக்க முடியும் போல. இவருமே கீழே இருக்க ஆட்டோ கிட்ட வந்துடுறாரு. ஆட்டோல இருந்து இவருமே டீட்டெயிலாம் எடுத்துடுறாரு. இப்ப அந்த ரவுட்டரை திரும்பி எடுக்கணும்ல, நான் போறேன்னு சொல்லிட்டாரு. நீ திரும்பி போக வேணாம், நீ போன்ற மாதிரி இந்த அண்ணன் இருக்கார்ல, ஆட்டோ டிரைவரை போக சொல்லிட்டாரு. ஆட்டோ டிரைவரும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. ரவுட்டர் எப்படி இருக்கும்னு கூட தெரியல, அடையாளத்தெல்லாம் கேட்டு வச்சுக்கிறாரு. இப்ப ரவுட்டர் எடுக்கிறதுக்காக ஆட்டோ டிரைவர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஹீரோ பண்ண மாதிரியே இவரும் காயின் எல்லாம் கீழே போடுறாரு. இப்ப குனிஞ்சி எடுக்கிற மாதிரி இவருமே அங்க இருக்க பொருள்லாம் எடுக்கிறாரு. எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட கொண்டு வந்து பொருள்லாம் தராரு. இவர் ரவுட்டரை மட்டும் எடுக்காம வேற ஒரு பொருளையும் எடுத்துடுறாரு. அதனால அவங்களோட நெட் கனெக்ஷனே கட் ஆயிருக்கும். இதையும் எதுக்காகடா எடுத்துட்டு வந்த அப்படின்ற மாதிரி அனீஷ் கேட்கிறாரு. இப்ப அனீஷ் வைக்கலான்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அனீஷ் வரும்போது எல்லாருமே நெட் வரலன்னு பேசிட்டு இருக்காங்க. நான் வேணா ரிப்பேர் பண்றேன்ற மாதிரி அனீஷ் சொல்றாரு. இப்ப ரிப்பேர் பண்ற மாதிரி இவர் என்ன பண்றாருன்னா அதை பிக்ஸ் பண்ணிடுறாரு. இப்ப நெட் வருதா பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே நெட் வருது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. சர்வீஸ் சார்ஜா 200 ரூபாய் தந்துருங்கன்ற மாதிரி வாங்கிட்டு கிளம்புறாரு. ஹீரோக்கு தேவையான எல்லா டீட்டெயிலையும் எடுத்துடுறாருல. திரும்பி அவங்க சர்வரை ஆக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல அவங்க சர்வரை ஆக்ட் பண்ணிடுறாரு. இப்ப எல்லா பிரான்ச்ல இருந்தும் பிரச்சனைன்ற மாதிரி கால் வந்துகிட்டே இருக்கு. சாக்கோ இந்த இடத்துல பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. அவ்வளவு செலவு பண்ணனே திரும்பி எப்படி பிரச்சனை வரும்ன்ற மாதிரிலாம் பிரவீனை போட்டு திட்டிட்டு இருக்காரு. சரி, இது காம்படிட்டர் பண்ற மாதிரி இல்ல, நம்மளை காலி பண்ணோனே யாரோ பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. நீ இந்த கதெல்லாம் விட்டுட்டு இருக்காத, ஏதோ ஒரு ஆக்கர் இப்படி பண்றான்னு தானே சொல்ற, இன்னொன்னு ஆக்கரை வச்சு அவனை பிடிக்க முடியும்ல, இன்னொன்னு ஆக்கரை நீ வேலைக்கு சேருன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இந்த பிரவீனா சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப சிமின்னு ஒருத்தங்க இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சிமியை பொறுத்த வரைக்கும் பெங்களூர்ல ஐடி கம்பெனில வேலை பார்த்தவங்களா இருப்பாங்க. ஆனா இவங்க குழந்தைய பாத்துக்கணும்ன்றதுக்காக வேலையை விட்டுருப்பாங்க. இவங்களுக்கு நல்லாவே ஆக்டிங் தெரியும் போல. இவங்களுக்கு தெரிஞ்சதை பத்திலாம் சொல்றாங்க. நீ என்ன சொன்னாலும் எனக்கு புரியாதுமா, இதுக்கப்புறம் யாரும் ஆக்ட் பண்ணக்கூடாது, ஆக்ட் பண்ணவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும், உன்னால முடியுமான்னு கேட்கறது. முடியும்ன்ற மாதிரி இவங்க ஏத்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் யாராவது ஆக்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணா இவங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வர மாதிரி இவங்க செட் பண்ணிடுறாங்க. இவங்க நைட்டு வீட்டுல இருக்கும் போது இவங்களுக்கு நோட்டிபிகேஷன் வருது. இவங்களுமே வேகமா சிஸ்டத்தை எடுத்துடுறாங்க. யார் ஆக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. காதலன் அப்படின்ற ஒரு VPN மூலியமா யாரோ நுழையிறாங்கன்னு இவங்களுக்கு தெரிஞ்சிருது. இவங்களுமே அந்த நபருக்கு ரிப்ளை பண்றாங்க. காதலன், நீ தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி பண்றாங்க. என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ ரொம்ப பதட்டப்படுறாரு. இப்ப வேகமா சிஸ்டத்தெல்லாம் ஆஃப் பண்ணி இவருமே படுத்துறாரு. மறுநாள் இந்த விஷயத்த அனீஷ் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்ப மாட்டிக்கிட்டியா அப்படின்ற மாதிரி அனீஷ் கேட்கிறாரு. மாட்டெல்லாம் செய்யல, என் VPN ஐடியை மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க, என் லொகேஷன் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்க வாய்ப்பு இல்ல, நான் அதுக்குள்ள வெளியே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரிடா, இதுக்கப்புறம் பார்த்தே இந்த விஷயத்த பண்ணு, ஏன்னா மாட்டினு வச்சுக்கோ பிதிக்கு எடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த அனீஷ் சொல்றாரு. திரும்பி அவன் ஆக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணான் சார், நான் செக்யூர் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சிமி சொல்லிட்டு இருக்காங்க. அவனை பிடிக்கணும்னு நினைச்சேன், அதுக்குள்ள தப்புச்சிட்டான், அவன் காதலன்னு ஒரு பேரை தான் யூஸ் பண்றான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. சரி, திரும்பி அவன் நுழைஞ்சா புடிச்சிருவல்ல, அவனை நுழைய விடாத, அப்படி நுழைஞ்சாலும் அவனை புடிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி அப்படின்ற மாதிரி சிமியும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. குரூப் போட்டோவெல்லாம் வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஷில்பாக்கு போட்டோ வந்திருக்கு. போட்டோல முதல்ல ஹீரோவை தான் பாக்குறாங்க. ஹீரோவை இன்னமும் இவங்க லைட்டா மிஸ் பண்றாங்க போல. லைட்டா அவரோட போட்டோவை பார்த்து ஃபீல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவோட வீட்டை நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ ஒரு விஷயத்த கவனிக்கிறாரு. தங்கச்சி பக்கத்து வீட்டு பையன் கூட க்ளோஸா பேசிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க போல அப்படின்ற மாதிரிலாம் இவருமே யோசிக்கிறாரு. ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து லவ் படம் தான் பார்த்துட்டு இருக்காரு. எந்த லவ் படம் பார்த்தாலும் சரி, ஷில்பா கூட இவர் பேசி பழகினாரு பாத்தீங்களா, அந்த விஷயம் தான் இவருக்கு தோணுது. இதை நினைச்சு இவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நமக்கு சிமியை காட்டுறாங்க. சிமி அந்த நபரை பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி சின்ன சின்ன டீட்டெயிலா இவங்க கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கலெக்ட் பண்ணிருக்க டீட்டெயில பத்திலாம் சாக்கோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சார், கண்டிப்பாவும் ஒரு மலையாளி பக்கத்துல இருந்து தான் ஆபரேட் பண்றான் போல, நான் கண்டுபிடிச்சிருவேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. எப்படி அவன் மலையாளின்னு சொல்றேன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. சார், தமிழ் ஆளுங்க காதலனுக்கு டி யூஸ் பண்ணுவாங்க, ஆனா இவன் டி யூஸ் பண்ணிருக்கான், கண்டிப்பா இது ஒரு மலையாளியோட வேலை தான், அவன் அடுத்த வாட்டி நுழைய ட்ரை பண்ணும் போது கண்டிப்பா நான் புடிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. நான் கிளம்புறேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறதுக்காக நடக்கிறாங்க. அப்பன்னு சாக்கோக்கு பிரஷர் அதிகமாய் பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. இவங்களுமே என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறாங்க. இப்ப சாக்கோவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துடுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருக்க அப்பாவை பாக்குறதுக்காக சிமி வந்திருக்காங்க. சிமி கிட்டயும் இவர் டென்ஷன் ஆகிட்டே இருக்காரு. இதனால சிமியும் கிளம்புறன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க.
அப்படி கிளம்பி போயிட்டு இருக்கும் போதுதான் காலேஜ் ப்ரொஃபஸரை இவங்க கவனிக்கிறாங்க. அவர்கிட்ட பேசலான்ற மாதிரி உள்ள வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னம்மா எப்படி இருக்கன்ற மாதிரி அவருமே நல்லா பேசுறாரு. இவனுக்கு வேலை கிடைச்சிருச்சா அவனுக்கு வேலை கிடைச்சிருச்சான்னு ஒவ்வொரு பையனை பத்தியா கேட்கிறாரு. அந்த மாதிரி விஷ்ணுக்கு வேலை கிடைச்சிருச்சா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. வேலை கிடைக்கலன்றது இவங்களுக்கு தெரியும்ல, இன்னும் கிடைக்கல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. எப்படிமா கிடைக்கும், அவன் நிறைய தப்பெல்லாம் பண்றான்ற மாதிரி ஒரு விஷயத்தை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா ஒரு இன்டர்வியூ ப்ராசஸ்ல அவர் செலக்டே ஆயிருக்க மாட்டாரு. இருந்தாலும் செலக்ட் ஆன மாதிரி அவங்களோட சர்வருக்குள்ள போய் மாத்தி வச்சிருப்பாரு. அவங்க கண்டுபிடிச்சு இவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க, நம்ம ஆக்ஷன் எடுத்தா பிரச்சனைன்றதுக்காக தான் ஆக்ஷன் எடுக்காம விட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. ஓஹோ, கம்பெனியோட சர்வருக்குள்ளேயே இவன் நுழைவானா, அப்ப இவன் தான் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப நேரா கிளம்பி ஹீரோவோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோவோட பேரண்ட்ஸ்க்கு இவங்க யாரு என்னன்னு சுத்தமா தெரியல. இவங்க பாட்டுக்கு ஹீரோ கிட்ட தனியா பேசணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவோட ரூம்குள்ள வந்துடுறாங்க. இப்ப சப்புன்னு ஹீரோ அறையிறாங்க. நீ தானே இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்க, உண்மையை சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நான்லாம் இந்த விஷயத்த பண்ணல, நீ எதை பத்தி பேசுறேனே எனக்கு புரியலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீ பண்றியோ பண்ணலையோ, நீ பண்றேன்னு வச்சுக்கோ, இதோட இதை விட்டுரு. ஏன்னா என்னோட அப்பா ரொம்ப சீரியஸா இந்த விஷயத்துல இறங்கி இருக்காரு. அவர் கண்டுபிடிச்சாருன்னா உன்னோட லைஃபே ஸ்பாயில் ஆயிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப கோவமா இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. இவங்க பேசினதா பாதி அப்பா கவனிச்சிருப்பாரு. இப்ப அப்பா கோவமா உள்ள வராரு. நீ ஏதாவது தப்பு பண்றியான்னு கேக்குறாரு. நான் எதுவுமே பண்ணலப்பா, அவ வளர்றா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனா அப்பாக்கு பயம் வருது. இவன் சிஸ்டத்தை வச்சு ஏதோ பண்ணிட்டு இருக்காண்டி, இதுக்கப்புறம் இந்த வீட்டுல சிஸ்டம் இருக்க கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப அந்த மானிட்டரை மட்டும் எடுத்துட்டு போய் உடச்சு விட்டுறாரு. சிமி இருக்காங்கல்ல, அவங்க ஹஸ்பண்ட் கூட கோயிலுக்கு வந்திருக்காங்க. இப்ப ஹஸ்பண்டுமே ஒரு ஆட்டோல காதலன்னு எழுதி இருக்கிறத கவனிக்கிறாரு. நீ தேடிட்டு இருக்க நபரோட பேரு காதலன் தானே, அவன் இவனா இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் கிண்டலா சொல்றாரு. இல்லங்க, ஒரு ஆட்டோ டிரைவரால இந்த அளவுக்கு ஆக்டிங் எல்லாம் பண்ண முடியாது, நான் தேடிட்டு இருக்க காதலன் வேறன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்பதான் அந்த ஆட்டோக்குள்ள நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அந்த ஆட்டோக்குள்ளதான் ஹீரோ உட்காந்துருக்காரு. அந்த பொண்ணு வீடு வரைக்கும் வந்து வார்னிங் கொடுத்துட்டு போயிருக்கா. அந்த பொண்ணோட அப்பா ரொம்ப கோவத்துல இருக்காரு போல. இதுக்கப்புறம் ஆக்டிங் பண்றன்ற மாதிரிலாம் நீ உள்ள நுழையாத, உன் படிப்பு விஷயத்த மட்டும் கவனின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ஹீரோவா இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. மேத்யூக்கு ஷில்பாவை பிடிச்சிருக்குல்ல, அதை வெளிப்பத்திரலாம் நினைக்கிறாரு. ஷில்பா, நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கு ஷில்பா எந்த ஒரு பதிலுமே சொல்லாம இருக்காங்க. இப்ப இங்க இருந்து கிளம்புறதுக்காக எந்திரிக்கிறாங்க. அப்படி எந்திரிச்சவங்க என்கிட்ட பேசாதீங்க, என்னோட அப்பா கிட்ட பேசுங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. இவருமே இதை நினைச்சு சந்தோஷப்படுறாரு. ஏன்னா இன்டைரக்டா ஓகே சொல்லிட்டாங்க. ஹீரோவும் அரியர்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இப்ப பொறுப்பா உட்காந்து படிக்கிறாரு. எக்ஸாம்லாம் வந்து அட்டென்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதே சமயம் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள மறக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. அந்த சைடு வீட்டுல எல்லாத்தையும் பேசி முடிச்சிடுறாங்க போல. வெட்டிங்க்கு முன்னாடி போட்டோ ஷூட் எடுப்பாங்கல்ல, அதுக்காக வெளியெல்லாம் வந்திருக்காங்க. இவங்க லைஃப் இந்த மாதிரி சந்தோஷமா போயிட்டு இருக்கு. இப்ப சாக்கோவை பாக்குறதுக்காக பிரவீனோ சிமியோ வந்திருக்காங்க. பிரவீன் இருக்கார்ல, இன்னமும் அப்டேட் பண்ணிருக்காரு. சர்டிபிகேட் கூட அதுக்காக வாங்கியாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதெல்லாம் விட்டு தள்ளுங்க, என்ன டென்ஷன் பண்ணா அவனை பிடிக்க முடியலையே, அவனை பிடிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்ற மாதிரி கேட்கிறாரு. இல்ல சார், திரும்பி நுழைஞ்சாதான் பிடிக்க முடியும், அவன் திரும்பி நுழையவே இல்லன்ற மாதிரிலாம் சிமி சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஒரு பொறி வைக்கிறேன், கண்டிப்பா உள்ள நுழைவான், பிடிக்க முடியுமான்னு மேத்யூ கேட்கிறாரு. பிடிக்க முடியும்ன்ற மாதிரி சிமி சொல்றாங்க. ஆனா எப்படி வர வைப்பன்ற மாதிரி சாக்கோ கேட்கிறாரு. என்கிட்ட ஒரு வழி இருக்கு அங்கிள், நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சாக்கோ கிட்ட இவருமே சொல்லிடுறாரு. அது விஷ்ணுவா இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஷில்பா சொல்லியிருப்பாங்க. ஷில்பா வச்சு அவனை பிடிக்கணும்ன்ற மாதிரி தான் இவர் பிளான் போட்டிருக்காரு. இப்ப ஷில்பா இருக்காங்கல்ல, உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவை வர வச்சிடுறாங்க. ஹீரோவா அவங்களை மீட் பண்றதுக்காக ஒரு இடத்துக்கு வந்துடுறாரு. எனக்கு கல்யாணம் நடக்க போதில்ல, இன்வைட் பண்றதுக்காக தான் வர வச்சேன். அந்த ஆக்டிங் வேலையை பண்றது நீயா இருந்தா இதுக்கப்புறம் தயவு செஞ்சு பண்ணாத அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா இந்த இடத்துக்கு மேத்யூ வந்துடுறாரு. அப்படி பண்றது நீயா இருந்தாலும் இதுக்கப்புறம் உன்னால பண்ண முடியாது, உன்னால முடிஞ்சா பண்ணி காட்டுடா அப்படின்ற மாதிரிலாம் சேலஞ்ச் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஹீரோ எந்த ஒரு பதிலும் சொல்லாம இருக்காரு. என்ன பயந்துட்டியான்ற மாதிரிலாம் மேத்யூ கிண்டல் பண்ணிட்டாரு. ஷில்பா, நீ கூப்பிட்டேன் தான் இந்த இடத்துக்கு வந்தேன், ஆனா என்ன அசிங்கப்படுத்துறதுக்காக தான் கூப்பிட்டுருக்கல, நான் கிளம்புறேன்ற மாதிரி ஹீரோவா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஆக்சுவலா மேத்யூ இந்த இடத்துக்கு வருவாருன்றது ஷில்பாக்கே தெரியாது. எதுக்காக இந்த மாதிரிலாம் வந்து பேசுனீங்கன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அவன் தான் இதெல்லாம் பண்ணிருக்கானா, நான் பேசின பேச்சுக்கு திரும்பி நுழையிறதுக்கு ட்ரை பண்ணுவான், அப்ப கையும் களவுமா பிடிக்கிறதுக்காக தான் பேசினேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, அவங்க 2 பேர் சேர்ந்து எடுத்த போட்டோவெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் எல்லாம் பண்றாரு. ஹீரோ பக்கத்து வீட்டு பையன் இருக்கான் பாத்தீங்களா, அண்ணா விண்டோஸ் போட்டு தாங்கன்ற மாதிரி இவர்கிட்ட சிஸ்டத்தை தரான். இவருமே ஒரு அட்வைஸ் பண்றேன், இதை மட்டும் கேட்டுக்கோன்ற மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதாவது ஒரு பொண்ணை லவ் பண்றதுக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கு என்ன வேணும்ன்றத தெளிவா தெரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் அந்த பொண்ணை லவ் பண்ணு, அப்படி இல்லையா லவ் பண்ணாம இருக்கிறது தான் பெட்டரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது எந்த பொண்ணுக்கா இருந்தாலும் சரிதான், என் தங்கச்சிக்கா இருந்தாலும் சரிதான் அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ள போறாரு. தங்கச்சியை லவ் பண்றது தெரிஞ்சுதான் இப்படி அட்வைஸ் பண்றாரு போல அப்படின்ற மாதிரி இந்த பையன் யோசிக்கிறான். இப்ப 2 பேருக்குமே ஒரு சர்ச்சில் வச்சு கல்யாணம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஹீரோவும் இந்த கல்யாணத்துல கலந்துக்கிறதுக்காக வந்திருக்காரு. இங்க கேம்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. யாரு ஃபர்ஸ்ட் ப்ரொபோஸ் பண்ணுது அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. 2 பேருமே கையெல்லாம் தூக்கிட்டு இருக்காங்க. இதை கவனிச்சிட்டு இருக்க ஹீரோ இருக்கார்ல, ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு.
அதாவது இவர் ப்ரப்போஸ் பண்ணாரு பாத்தீங்களா, அந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்து ஃபீல் பண்றாரு. அவங்க போகும்போது ஒரு பார்வை பார்ப்பாங்கன்னு ஹீரோ நினைக்கிறாரு. ஆனா ஒரு பார்வை கூட பார்க்காம அவங்களுமே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோவும் அனீஷ் கூட சோகமா பைக்ல போயிட்டு இருக்காரு. சரி விடுடா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அனீஷ் ஆறுதல் சொல்றாரு. அப்படிலாம் என்னால விட்டுற முடியாது, நான் சிஸ்டத்தை கண்டிப்பா திரும்பி ஆக்ட் பண்ணுவேன்ற மாதிரி இவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி ஹேக்கிங் வேலை நடக்கிறதா நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஒருத்தர் மட்டும் ஆபீஸ்ல உட்காந்து இருக்காரு. அப்பதான் ஹேக் செய்யப்பட்டிருக்கிறது இவருக்கு தெரிய வருது. இவருமே சர்வர் ரூமுக்கு போய் பார்க்கலாம்னு நினைக்கிறாரு. நம்ம ரொம்ப டாஸ்க திரும்ப திரும்ப கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா சர்வர் ஈட்டை எரிய ஆரம்பிச்சிடும் போல. அந்த மாதிரி சர்வர் எரியவே ஆரம்பிச்சிருது. இத பத்தி சாக்கோ கிட்ட சொல்றாரு. எது சர்வர் எரிய ஆரம்பிச்சிருச்சா, நான் வரேன்ற மாதிரி சாக்கோ சொல்றாரு. இப்ப சாக்கோவும் வேகமா அந்த இடத்துக்கு கிளம்பிட்டு இருக்காரு. அதே சமயம் இத பத்திலாம் சிமி கிட்ட சொல்லிடுறாங்க. சிமி இருக்காங்கல்ல, யாரு நுழைஞ்சது அப்படின்ற மாதிரிலாம் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யாரு நுழைஞ்சாங்கன்னு சிமிக்கு தெரிஞ்சிருது போல. ஆக்சுவலா லொகேஷன்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரி ஆளுங்க இருப்பாங்கல்ல, அதுல ஒரு அண்ணனை சிமிக்கு தெரியும். அந்த அண்ணன் கிட்ட லொகேஷனை பத்திலாம் கேக்குறாங்க. அவருமே லொகேஷனை சொல்லிடுறாரு. இப்ப ஹஸ்பண்ட் கிட்ட சீக்கிரமா என்ன ஆபீஸ்ல விடுங்கன்னு சொல்றாங்க. ஹஸ்பண்டுமே வேகமா ஆபீஸ்க்கு கூட்டு வந்து விட்டுறாரு. சரி யாருன்றத கண்டுபிடிச்சிட்டேன், போலீஸ் கிட்ட அந்த லொகேஷனை சொல்லணும்னு சொல்றாங்க. இப்ப போலீஸ்க்குமே இந்த லொகேஷன்ல போய் அமுக்குங்கன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. போலீஸுங்களும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேர் பைக்ல வந்துட்டு இருந்தாங்கல்ல, பின்னாடி ஒரு போலீஸ் ஜீப் வருது. இவங்களை பிடிக்கிற மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. இத பாக்குற ஹீரோ ரொம்ப பயப்படுறாரு. அட பாவி, உன் கூட சேர்ந்து நானும் மாட்ட போறேன், சீக்கிரமா போன்ற மாதிரி அனீஷ் சொல்றாரு. ரெண்டு பேருமே மாட்டிட போறோன்ற மாதிரிலாம் ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. இப்ப சாக்கோக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் வருது. புடிச்சாச்சு கிளம்பி வாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. உடனே வரன்ற மாதிரி சாக்கோவும் வேக வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இதே சமயம் ஹீரோவோட அப்பாக்கு போன் கால் வருது. என்ன தகவலை சொல்றாங்கன்னு தெரியல. அப்பவும் சரி சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. சாக்கோவும் யார் இந்த விஷயத்த பண்ணதுன்னு பாக்குறதுக்காக வந்துட்டு இருக்காரு. வந்து பார்த்தவரு ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா அந்த இடத்துல மாப்பிள்ளைய தான் உட்கார வச்சிருக்காங்க. என்ன மாப்பிள்ளைய உட்கார வச்சிருக்காங்கன்னு யோசிக்கிறாரு. ஆக்சுவலா போலீஸ் ஜீப் ஹீரோவை பிடிக்கிற மாதிரி வந்துட்டு இருந்தாங்கல்ல, ஆனா ஹீரோவை தாண்டி வேகமா போயிட்டு இருக்காங்க. நம்மள தாண்டி போயிட்டாங்கன்னு தெரிஞ்சோனதான் இவங்க ரெண்டு பேருமே நிம்மதி ஆகுறாங்க. தாண்டி போனவங்க முன்னாடி போயிட்டு இருக்க இவரோட கார் கிட்ட தான் வராங்க. மேத்யூவா அந்த இடத்துல லாக் பண்ணி பிடிச்சிருப்பாங்க. அந்த ஹேக்கர் எப்படி இந்த விஷயத்த பண்ணிருக்கான்றதை இந்த இடத்துல சிமி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அப்பதான் ஹீரோ என்ன பண்ணாரு அப்படின்றத நமக்கு புரிய வைக்கிறாங்க. ஆக்சுவலா இவர் போட்டோ ஷூட்டுக்காக வெளியூருக்கு போயிருந்தாரு பாத்தீங்களா, அந்த சமயம் ஆஃபர்ன்ற மாதிரி இவருக்கு மெசேஜ் வந்திருக்கும். இவருமே யூஸ் பண்ணலான்ற மாதிரி லிங்கை கிளிக் பண்ணிருப்பாரு. ஹீரோ தான் திட்டமிட்டு அந்த லிங்க் அனுப்ப வச்சிருப்பாரு, கிளிக் பண்ண வச்சிருப்பாரு. கிளிக் பண்ணது மூலியமா அந்த மேத்யூவோட போனை ஹேக் பண்ணிடுவாரு. அவரோட சிஸ்டம் சப்போர்ட்ல இருந்து பண்ண மாதிரி இருக்கும். அதனால தான் அவர் மாட்டிருப்பாரு. என்னதான் இருந்தாலும் போலீஸ் ஃபாலோ பண்ணனும் ஹீரோக்கு பயம் வந்திருக்கும். அதெல்லாம் மீறி கூட நம்மள கண்டுபிடிச்சு வந்துட்டாங்க போலன்னு யோசிச்சிருப்பாரு. ஒரு நிமிஷம் நீங்க பயந்த மாதிரி நானும் ரொம்ப பயந்துட்டேன், என் லைஃபே முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டேன், இதுக்கப்புறம் கண்டிப்பா இந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி அனீஷ் கிட்ட சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறது. இவர் வரும்போது அப்பா வாசல்ல உட்காந்து இருக்காரு. அப்பா இருக்காருல, நீ அரியர் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டியா, காலேஜ்ல இருந்து கால் பண்ணி சொன்னாங்கன்னு அப்பா சொல்லிட்டாரு. அப்பாக்கு அந்த கால் தான் வந்திருக்கும். இப்ப இவருமே ரூம்க்கு வந்து பாக்குறாரு. அப்பா இவருக்காக புதுசா ஒரு மானிட்டர் வாங்கி வச்சிருக்கிறது தெரிய வருது. இப்ப அப்பா இருக்காருல, நீ இந்த சிஸ்டத்தை வச்சு என்ன பண்றேன்னு கூட எனக்கு தெரியாது, ஆனா சிஸ்டத்தை வச்சு தப்பா எதுவும் பண்ணிராதப்பா, உன் நல்லதுக்காக தான் சொல்றேன், நீ நல்லா வரணும் தான் என்னோட ஆசை அப்படின்ற மாதிரிலாம் அப்பா போறாரு. அப்பா எமோஷனலா பேசிட்டு போறாருல, அதை நினைச்சு இவருமே ஃபீல் பண்றாரு. இந்த இடத்துல ஃபீல் பண்ணி அழுவலாம் ஆரம்பிக்கிறாரு. சர்வர் எரிஞ்சு நாசமா போயிருச்சுல்ல, இப்ப சாக்கோ கோவத்துல இருக்காரு. கடைசி வரைக்கும் அந்த ஹேக்கரை பிடிக்க முடியலன்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. சிமி இதுக்கு முன்னாடி பெங்களூர்ல ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்த்தாங்கல்ல, திரும்பி வேலைக்கு வர சொல்லியிருக்காங்க போல. இவங்களுமே கிளம்பிட்டு இருக்காங்க. ஷில்பாவும் மேத்யூவை கல்யாணம் பண்ணி நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோக்கு மெசேஜ் பண்றாங்க, நீ தான் அதை பண்ணன்றது எனக்கு தெரியும்ன்ற மாதிரி தான் மெசேஜ் பண்றாங்க. ஹீரோ ஒரு மெசேஜை பார்த்து ஷாக் ஆன மாதிரி நமக்கு காமிச்சாங்கல்ல, இப்பதான் ஃபர்ஸ்ட் சீனோட கனெக்ட் பண்றாங்க. சிமி பெங்களூர்ல திரும்பி வேலைக்கு சேர்ந்தாங்கன்னு சொன்னோம் பாத்தீங்களா, இன்னைக்கு இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக தான் ஒரு நபர் கூட இவங்க உட்காந்து இருக்காங்க. அந்த ஆக்கரை கடைசி வரைக்கும் நம்மளால பிடிக்க முடியன்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. என்னைக்கா இருந்தாலும் பிடிப்பன்ற மாதிரிலாம் உள்ளுக்குள்ள யோசிக்கிறாங்க. அப்பதான் அடுத்த நபரான விஷ்ணு இந்த இடத்துக்கு வராரு. விஷ்ணு தான் ஆக்கர்னு உங்களுக்கு தெரியாது இல்ல, உட்காருங்கன்ற மாதிரி விஷ்ணுவை உட்கார வைக்கிறாங்க. இவர்கிட்ட சில கேள்வி எல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இவர் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.